சாரதா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சொன்ன விஷயத்த கேட்டு, "என்னடி சொல்ற?" அப்படின்னா, "ஆமா, நான் கர்ப்பமா இருக்கேன். நான் அவரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு கங்கா வந்து, "அப்போ அந்த மாத்திரைய உனக்காக தான் நீ வாங்குனியா?" அப்படின்றாங்க. "அப்போ செக்கப்லாம் பண்ணிட்டியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாக்கா, செக்கப்லாம் பண்ணிட்டேன். இந்த விஷயம் வந்து அம் எல்லாருக்குமே வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையலக்கா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படி பண்ணிட்டாளே இவ! இவ்வளோ நாள் வந்து குழந்தைய வயித்துல வச்சிருந்தா எனக்கு சத்தியம்லாம் பண்ணியா? இந்த அளவுக்கு வந்து குழந்தைய வயித்துல வச்சுருந்தா வந்து நான் சொன்னபடியெல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எனக்காக அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேம்மா, உண்மைதாம்மா. ஆனா எல்லாருக்காகவும் யோசிச்சு தான் நான் அமைதியாக இருக்கேம்மா." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னடி நீ இப்படி பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க அம்மா வந்து கவலைப்படுறாங்க. அடுத்து வந்து பாட்டி வந்து "அப்போ நான் சொன்னதில்ல அப்போவே, இவ வயிறு பெருசா இருக்குடி பாருங்கடின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கல்ல." அப்படின்னு. "ஆமா பாட்டி அப்போவே சொல்லுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க கங்கா. சரிடி, இப்படி பண்ணிட்டியேடி, என்கிட்டயாவது சொல்லலாம்ல. என்ன சொல்லணும்னு நெனச்சேன்க்கா, ஆனா சொல்ல முடியக்கூடிய சந்தர்ப்பம் அமையலக்கா." அப்படின்றாங்க. "இப்ப என்னம்மா பண்றது?" அப்படின்னோனே, "அந்த பையன நான் பார்க்கணும். அந்த பையன வர சொல்லுங்க. அந்த பையன்கிட்ட நான் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து சாரதா. அத கேட்டுட்டு வந்து குமரன் வந்து, "நீங்க கவலைப்படாதீங்க அத்த, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "விஜயும் காவேரியும் முதல்ல சேர்த்து வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எங்க இருந்தாலும் அந்த பையனோட தான் வரணும் நீங்க." அப்படின்னு சொன்னோனே, "சரி, நான் கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன். நான் விஜயோட தான் வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம குமரன். காவேரி கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கிட்ட வந்து உட்கார்றாங்க. "காவேரிம்மா, என்ன மன்னிச்சிடும்மா, ப்ளீஸ்மா. என்ன சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையலம்மா. என்னடி நீ இப்படி பண்ற? குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு எந்த அளவு நீ வந்து பண்ணிட்டுருக்க? எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு ஒரே சண்டை போட்டுக்கிட்டு என்னடி நீ இப்படி பண்ணியிருக்க? குழந்தை நல்லபடி இருக்கா இல்லையாடி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அம்மா, ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்மா, நல்லபடி இருக்கு." அப்படின்னோனே, "ஸ்கேன் எடுக்க போனியா?" "ஆமாம்மா, அவரும் கூட தான் வந்தாருமா." "அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த மறைச்சிருக்கீங்களா? அவங்க வீட்ல யார்கிட்டயும் தெரியாதா?" அப்படின்னோனே, "இல்லம்மா, யாருக்குமே தெரியாதும்மா." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. "அம்மா, இப்போ கூட விஜய் வந்து டைவர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டுருக்க மாட்டாரும்மா. அதனால தாம்மா நான் இவ்வளோ விடாப்பிடியா சொல்றேன். அவர் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் குழந்தைக்காக யோசிக்கிறாரும்மா. அது மட்டும் கிடையாது. நான் அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு தான் விரும்புறாரு. இப்போ வரைக்கும் என்ன கூப்பிட்டு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரே தவிர, என்ன பிரிஞ்சு வாழணும்னு அவர் பிரச்சனை பண்ணல." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டு காவேரி பார்த்துட்டு வந்து கங்கா சொல்றாங்க, "என்னடி நீ இந்த மாரி டைம்ல வந்து இப்படி பண்ணிட்ட? உன்னை என்ன தாண்டி நான் பண்றது? ஏன்டி இப்படிலாம் பண்ண?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "சாரிக்கா." அப்படின்றாங்க. "சரிடி, எத்தனை மாசம்?" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. அது வந்து, "பாட்டி 4 மாசம் ஆகுது பாட்டி." "4 மாசமா? கங்கா, உனக்கே 2 1/2 மாசம் தாண்டி ஆகுது. அப்போ இந்த குழந்தை தாண்டி தலைச்சம் குழந்தை, நம்ம வீட்டு வாரிசு." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து கங்கா வந்து, "ஆமா பாட்டி, எவ்வளோ நல்ல விஷயம் இல்ல. காவேரி குழந்தை தான் முதல்ல வீட்டுக்கு வரப்போகுது." அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, "சந்தோஷப்படுற நிலைமையில கூட நான் இல்லையேடி. இவ வாழ்க்கை இந்த மாரி இருக்கே. இப்பன்னு பார்த்தா அவங்க டைவர்ஸ்லாம் கேட்குறாங்களேடி. எப்படி அந்த பையன் கூட நான் வாழ வைப்பேன் இவள? இவ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தன்மையா பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேனேடி. இவ சொல்லாமயே விட்டுட்டாளேடி." அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அழறாங்க. "அதெல்லாம் அழாதம்மா. விஜய் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. இதில ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. விஜய் வந்தா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னோனே வந்து யோசிக்கிறாங்க சாரதா. நல்லபடி நடந்தா சரிடின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு குமரன் வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. இங்க வந்து எடுக்காம விஜய் வந்து அப்படியே ரோட்ல உட்காந்துட்டு பயங்கரமா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல நடந்த விஷயத்த. "ஏன் காவேரி இப்படி என்கிட்ட விலகணும்னு நினைக்கிறா? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? அப்போ என் குழந்தையும் காவேரியும் என் கூடவே இருக்க முடியாதா? அவங்கள நான் பிரிஞ்சு தான் இருக்கணுமா வாழ்க்கை ஃபுல்லா கடவுளே?" அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து ரொம்ப நேரமா வந்து ஃபோனையும் எடுக்காம என்ன பண்றதுன்னு தெரியலையே தவிச்சு போறாரு குமரன். அடுத்து வந்து குமரன் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காரு. யார் கால் பண்ணி எடுத்து பார்த்தா குமரன். குமரன பார்த்துட்டு, "இவரு எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்காருன்னு?" சொல்லிட்டு, சொல்லுங்க, இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செய்து வந்து நான் அப்புறம் பேசட்டுமான்னு." விஜய் சொல்றாரு. "விஜய் தயவு செய்து ஃபோன வச்சுடாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட முக்கியமா பேசணும்." அப்படின்னோனே, "நான் ரொம்ப தூரம் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ விஜய், இங்க நடக்கிற விஷயமே வேற மாதிரி போயிருக்கு. ப்ளீஸ் விஜய், தயவு செய்து உங்கள பார்க்கணும். நீங்க வாங்கல." அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா விஜய், இங்க பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என் அத்தை வந்து உங்கள பார்க்கணும்னு விரும்புறாங்க." அப்படின்னோனே, "அத்தையா? என்ன சொல்றீங்க நீங்க?" "ஆமா, அம் என் அத்தை தான் உன்ன பார்க்கணும்னு விரும்புறாங்க. ப்ளீஸ் விஜய், கொஞ்சம் வாங்க." அப்படின்னோனே, "சரி, நான் கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. நிம்மதி அடைகிறாரு குமரன்.